கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேல உள்ள ஒரு சில குறைகள், அதாவது இந்த 5 மேட்சை வச்சு ஒரு சில குறைகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லாமே கட் பண்ணால் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய மேட்ச் அப்படிங்கிறது சான்ஸ் இருக்க போகுது. எனிவே இந்த வருஷம் பிளே ஆஃப் போகிறோமோ இல்லையோ சண்டை செய்யணும். இது வரைக்கும் சிஎஸ்கே இன்னும் சண்டை போட்டு கூட ஒரு மேட்ச் தூக்கல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, டீம்லேருந்து வெளியில் தூக்கி போட போகிற பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க, பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க ஆக்ஷன்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அஸ்வின் அவர்களை வாங்கினது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன். அஸ்வின் செம்ம பிளேயர், ஏகப்பட்ட விக்கெட்டு, 500 விக்கெட்டு எல்லாமே நமக்கு தெரியுங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன் T20 கிரிக்கெட், அதாவது ஐபிஎல்ல பெருசாக கிடையாது. அட்லீஸ்ட் பேட்டிங் ஆடுற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டிங்கும் அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் கிடையாது. ஒரு 10 பால் பிடிக்கிறாரா, 30 ரன்லாம் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஒரு 15 பாலில் 30 ரன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அஸ்வின் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார். ஸோ இப்போது அப்படியே தேஞ்சு எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு நாஸ்டாலஜியா மூமெண்ட், சேப்பாக்கு யூஸ் ஆகும், நமக்கு ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் வேணுங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஆனால் அவர் எடுத்த ப்ரைஸுக்கு ஒரு வாஷிங்டன் சுந்தர், ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் கம்மி ப்ரைஸில் வெறும் ஒரு 2 கோடியிலேருந்து 5 கோடிக்குள்ளே கிடச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தா அவங்களும் ஆடி இருப்பாங்க. இப்போவும் சிஎஸ்கே பெஞ்சில் ஸ்ரேயாஸ் கோபால்னு ஒருத்தர் இருக்காருங்க, செம்மையாக போடுவார், டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். அஸ்வின் அவர்களுடைய இடம் இருக்கிறதுனால தான் அவர் வெளியில் இருக்கார். ஸோ அஸ்வின் இல்லை அப்படின்னா அவர் தான் உள்ளாடுவார். நம்பர் 1 ஆக்ஷன்லேயே அஸ்வின் அவர்களை பிக் பண்ணது தப்பு. ஸோ இப்போவும் சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவர் வெறும் பவுலராக மட்டும் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. ஆல்ரெடி பேட்டிங் யூனிட் அடிவாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரவுண்டர் தான் அந்த இடத்துல வரணும். இதுதான் நம்பர் 1 மிஸ்டேக். நம்பர் 2 ரவீந்திர ஜடேஜா. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் செம்ம பிளேயர், அதில் மாற்றம் கிடையாது. 3 டைமென்ஷன் பிளேயர், அதாவது பேட்டிங் பண்ணலைனாலும் பவுலிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணல அப்படின்னாலும் ஃபீல்டிங், 3 டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்றில் கலக்கிடுவார். இன்னொருடைய ஃபீல்டிங் ஸ்கில் ஏகப்பட்ட கிரிக்கெட் வீரர்களுக்கு சவாலாக தான் இருக்குது. இவரை விட பெட்டர் ஃபீல்டர் யாராவது காமிச்சிருங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டிங் செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது மட்டுமே போதுமா, பவுலிங் இல்லை பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணும். லாஸ்ட் ஒரு 6 மேட்ச்சில் 1 விக்கெட்டோ இல்லை 2 விக்கெட்டோ தாங்க எடுத்திருக்காரு. ஸோ ஏகப்பட்ட மேட்ச் அடி வாங்கினார். 3 ஓவருக்கு 30, 3 ஓவருக்கு 35ங்கிற மாதிரி. ஜடேஜா அப்படிப்பட்ட பவுலர் கிடையாது. வருவார், 4 ஓவர் கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள சல்லுன்னு போட்டுட்டு போயிடுவார். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக 23, 24 ரன்குள்ளே கொடுத்து 1 விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் எடுத்திருப்பார். 6 மேட்ச் எல்லாம் முடியும் போது ஒரு 10 விக்கெட்டில் டாப் ஆல்மோஸ்ட் பர்பிள் கேப் வாங்காட்டியும் அந்த லிஸ்ட்டில் ஒரு 5வது இடத்துக்குள்ளே இருப்பார் ஜடேஜா. ஸோ இப்போ அதுலேயும் இல்லை, பேட்டிங்லேயும் அவரால் ஒரு 6 கூட ஹிட் பண்ண முடியல. அதுதான் பார்க்க முடியுது. 2023 ஃபைனலுக்கு அப்புறம் அவர் பெருசாக 6 அப்படிங்கிறது அடிக்கவே கிடையாது. இதே ஜடேஜா தான் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக 2021 ஒரு ஓவரில் 37 ரன் அடிப்பார். கிட்டத்தட்ட 4 6ஓ 5 6ஓ அடிச்சுட்டு அப்புறம் பவுண்டரி அடிப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஜடேஜா இப்போ கிடையாது. அவருடைய பேட்டிங் ஸ்கில் அண்ட் பவுலிங் ஸ்கில் எல்லாம் தேஞ்சு போச்சு. இவருக்கும் ஏதாவது ரிப்ளேஸ்மெண்ட் தேடணும். அப்படி இல்லைன்னா இவ்வளோ மேலே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி அனுப்பணும். இதுதான் ஒரு வகை. இன்னொன்று எம்எஸ் தோனி அவர்கள். 3வது பாயிண்ட் வந்துட்டு தோனி அவர்களை தான் சொல்லுவேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ கேப்டன்சிங்கிற இன்னொரு பொறுப்பு வந்துருச்சு. இருந்தாலும் டாப் ஆர்டரில் வரணுங்க. அவருக்கு கீழே இன்னும் 2-3 பேட்ஸ்மேனை வச்சுட்டு இவர் நம்பர் 4ல் வந்து ஒரு 4-5 பால் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவர் பேட்லேருந்து ஒரு 20 பாலுக்கு 40 ரன்னு, 15 பாலுக்கு ஒரு 30-31 ரன்னு இந்த மாதிரி அடிச்சுட்டு கூட அவுட் ஆகிடலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் எம்எஸ் தோனி அவர்களுக்கு ரொட்டேஷன் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் முன்னாடியே வந்து அதை பார்த்து ஆடி ஷட்டில் ஆடி ஆகணும். ஸோ இதுதான் சிஎஸ்கேல இருக்கக்கூடிய 3வது மிஸ்டேக். நம்பர் 4 அவங்க பிளேயர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறது. எப்போவுமே சிஎஸ்கே ஒரு பிளேயரை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ராகுல் திரிபாதி, ஹூடா ஆக்ஷனில் எடுத்ததே தப்புங்க. ஸோ இவங்களை வச்சுட்டு அவங்க ட்ரஸ்ட் பண்ணி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ராகுல் திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர் 3 பேரையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 பால் போட்டு 50 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 மேட்ச் கொடுப்பாங்க. அந்த 3 மேட்ச் ஃபெயிலியர் தான் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால இவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை பார்த்து ஸோ இவங்களுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக 3 யங்ஸ்டர் நிறையா பெஞ்சில் இருக்காங்க. ஒரு ஷேக் ரஷீத், ஒரு ரொம்ப முக்கியமாக ஆண்ட்ரே சித்தார்த், தமிழ்நாட்டு பையன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேன்ஸ் பேடி பார்த்துருப்பீங்க. ராமகிருஷ்ணா கோஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங்கும் போடுவார், பயங்கரமாக ஹிட்டிங் ஆடுவார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும். ஸோ யங்ஸ்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிஎஸ்கேவை நம்ம பார்க்கணும். அண்ட் நம்பர் 5 ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே. இவங்க 2 பேருக்கும் கிளியராக புரிய வைக்கணும். இது ஓடிஐ மேட்ச் கிடையாது, T20ன்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா தான் ஆடுறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு 30 பால் பிடிச்சி 45 ரன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வராங்க. 45 பால் பிடிச்சி 60 ரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணணுங்க. 28 பாலில் யாரோ 72, 80 அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்கும்போது இது கொஞ்சம் புவரான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான். ஒருத்தர் அந்த மாதிரி ஆடினா பரவாயில்ல, இன்னொருத்தர் அக்ரெசிவாக ஆடி ஆகணும்.
ஸோ ஒன்று கான்வே டிஃபென்ஸ் போயிட்டு ஸோ ரச்சின் ரவீந்திரா இறங்கி ஆடணும், அப்படி இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா டிஃபென்ஸ் போயிட்டு கான்வே ஆடணும். 2 பேர் ஒரே மாதிரி. நியூசிலாந்து ஆக்சுவலாக அப்படி தான் ஆடுவாங்க, அதுதான் அவங்களோட டெக்னிக்கு. அதனால தான் ஏகப்பட்ட டோர்னமெண்ட் ஃபைனல் வந்திருக்கிறாங்க. ஸோ ஆனால் அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இங்கே பவர் பிளேயில் ரன்னை புஷ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த சமயத்தில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த சான்ஸை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பவர் பிளேயில் ரன் வராது. சிஎஸ்கேவுடைய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்பர் 6 ரொம்ப முக்கியமாக குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ இது வரைக்கும் தோனி அவர்கள் கிடையாது. ஸோ தோனி உள்ள வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த பிச்சில் கம்ப்ளீட் பண்ணுவார். காலங்காலமாக சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னருக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுங்க. இது வரைக்கும் ருத்ராஜ் பண்ணல, இதுக்கப்புறம் எம்எஸ் தோனி அவர்கள் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். ஸ்பின்னர்ஸை வச்சு தான் மேட்சும் ஜெயிக்க முடியும். இன்னும் 3 மேட்ச் சேப்பாக்கில் இருக்குது, மீது எல்லாமே அவே. இது எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் கை கொடுக்கணும், ஸ்பின்னர்ஸுக்கு ஓவர் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இது போக நம்பர் 7 ரொம்ப முக்கியமாக சிவம் தூபே. நிறைய பேர் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஸோ லாஸ்ட் இயருக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 2023க்கு அப்புறமே லைட்டாக தேஞ்சு போச்சு. ஸோ இந்த வருஷமும் ஒரே ஒரு பிக் இன்னிங்ஸ் தான் இருக்காரு. நேற்று மேட்ச்சில் நிறைய பேருடைய கோவத்துக்கு ஆளாயிட்டாருன்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா ஆப்போசிட்டில் பவுலர் இருக்காரு, நூர் அகமது, கம்போஜ் மாதிரியான பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இவரே ஸ்ட்ரைக் எடுத்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. தூபே பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ் ஆகுதுங்க. கண்டிப்பாக ஒரு 6 அடிச்சாருன்னா சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடலாங்கிற மாதிரிலாம் கிடையாது. பேக் டு பேக் மறுபடியும் அடிக்கணும்னு ட்ரை பண்ணி எட்ஜ் ஆகி கேட்சில் வந்துட்டு அவசரப்படுறாரு. அவசரத்தினால மிஸ்டேக் ஆகி அது அவுட்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே தூபேட் இருக்குது. தூபே ரொம்ப க்ரூசியல் பிளேயர்ஸ். மிடில் ஆர்டரே சிஎஸ்கேக்கு வீக்காக இருக்குன்னு யோசிக்கும் போது அவர் ஒருத்தர் தான் பெட்டர் பிளேயராக இருக்கிறாரு. 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. அவர் இல்லைன்னா சிஎஸ்கே ரொம்ப வேஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே இதை மாற்றி ஆகணும். ஸோ இதுதான் சிஎஸ்கே உடைய அந்த ஒரு 7 மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே சரி பண்ணால் கண்டிப்பாக சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 8 மேட்ச்சில் 7 வின் பண்ணுறோமோ இல்லையோ, அடுத்த சீசனுக்காவது ஒரு சின்ன பசங்க, ஒரு ஆண்ட்ரே சித்தார்த், மேன்ஸ் பேடி, இங்கிருந்து யாராவது ஒரு 2 பேரை கொண்டு வரலாம். ஸோ இதுக்கப்புறம் ருத்ராஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அடுத்த சீசனாவது வந்துட்டு டார்கெட் பண்ணலாம். அதுக்கு இங்கிருந்தே சரி பண்ணி ஆகணும். ஒரு வழியாக மைக்கசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ எஸ் கண்டிப்பாக 5 மேட்ச் நாங்கள் தோற்றுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய வாய்ப்பு வரும். ஸோ நம்பரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்த பார்ப்போம் சிஎஸ்கேல என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.